ஹோண்டா ஷைன் யூனிகார்னில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, காலையில் எடுக்கிறப்ப வண்டி அடைச்சி விடும். வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக வரும். அதே மாதிரி மைலேஜ் வராது, ஒரு ரைஸ் ஆகி விடும். இதில் கம்ப்ளைண்ட் வந்து 9 கேட்டிருக்காங்க. இது வந்து கார்பரேட்டர் தான் ஃபால்ட்டு. கார்பரேட்டர் 6500 மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வந்து என்கிட்ட அவ்வளோனா காசு தம்பி இருக்க மாதிரி மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. கார்பரேட்டர் மாற்ற வேண்டிய தேவையே இல்லை. ஒரே ஒரு ஸ்லைடரில் மட்டும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் வண்டி லைட்டு ஃபுல்லாக நல்லா ஓடிக்கும். அதை செட் பண்ணிவிட்டு 2 நாள் நான் ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அடைக்கிற கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அடைக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்லைடர் கம்பி இருக்குல்ல, இந்த ஸ்லைடர் கம்பியில் இந்த ஏர் ஸ்க்ரூவோட ஓரிங்கும் அதோட குட்டி வாசரும் வச்சு போட்டோம்னா நமக்கு இந்த காலையில் எடுக்கிறப்ப பொதன்னு அடைச்சி ஓடுறது இந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி போட்டு இந்த வாஷரும் இந்த ஓரிங்கும் போட்டு ஸ்லைடில் மாட்டி கார்பரேட்டரில் மாட்டணும். இப்படி போட்டோம்னா அப்படியே பக்காவாக நின்றுக்கும். இது ஒன்று, இந்த ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஷைனு யூனிகார்னு சிபி செட் வண்டிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஹோண்டா ஷைனோட ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கு. அதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனை கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்க ஸ்ப்ரிங்கு அப்பாச்சியோடது சேரும். இந்த ஸ்ப்ரிங்கை வாங்கி போடணும். இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஹோண்டா ஷைனில் இருக்க ஒரிஜினல் ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக இதை போட்டோம்னா அந்த ஸ்லைடர் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். நமக்கு அந்த அடைக்கிறது பிக்கப் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கட் பண்ண